ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கர்த்தர் பெரியவர், எங்கள் கர்த்தர் பெரியவர். ஆண்டவரே ஒருபோது எங்களை கைவிடாத கண்மலை, மகிமையானவர், மகத்துவமானவர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே என்னை வழி நடத்துகிறவரே, என்னை ஒருபோதும் கைவிடாதவரே, ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழி நடத்துகிறவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா அந்தகார கிரியலின் வல்லமைகள், வான்மண்டலங்களின் பொல்லாத ஆவிகள், அசுத்த கிரியைகள் எல்லாவற்றின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து போடுகிறான்ப்பா. எங்கள் கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆண்டவரே குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா, குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா, குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. பெருமைகளை எடுத்து போடுங்கப்பா, பெருமைகளை எடுத்து போடுங்கப்பா. என் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை முழுவதுமாய் மூடிக்கொள்ளட்டுப்பா. நம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அல்லவோ, ஆண்டவரே நம்முடைய சமூகம் அல்லவோ எங்களுக்கு ஆறுதலப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உன்னதமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காகப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. ஒருபோதும் கைவிடாதவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன் இயேசுவே, நீங்க என்ன நடத்துங்க அப்பா. உங்க அன்பைத்தான் எண்ணி வாழ்கின்றேன் இயேசுவே, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன் இயேசுவே, நீங்க என்ன நடத்துங்க அப்பா. உங்க அன்பைத்தான் எண்ணி வாழ்கின்றேன் இயேசுவே, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன் இயேசுவே, நீங்க என்ன நடத்துங்க அப்பா. உங்க அன்பைத்தான் எண்ணி வாழ்கின்றேன் இயேசுவே, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. உலகம் என்னை பகைத்திடலாம், ஆகாதவன் என்று தள்ளிடலாம். உலகம் என்னை பகைத்திடலாம், ஆகாதவன் என்று தள்ளிடலாம். நீங்க என்ன நடத்துங்க அப்பா ஏசப்பா, உங்களைத்தான் நம்பி வாழ்கின்றேன். நீங்க என்ன நடத்துங்க அப்பா ஏசப்பா, உங்களைத்தான் நம்பி வாழ்கின்றேன். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன் இயேசுவே, நீங்க என்ன நடத்துங்க அப்பா. உங்க அன்பைத்தான் எண்ணி வாழ்கின்றேன் இயேசுவே, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிற அன்புக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சர்வத்தையும் படைத்த கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா, எல்லா கிருபையினாலும் எல்லா இரக்கங்களாலும் என் தேவனங்களை முடிசூட்டி ஒரு குறைவில்லாமல் மட்டும் நடத்தினீங்களே அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம்ப்பா. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒரு விசை சிந்தித்து விட்டு அப்படியே தேவன் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோமா? தேவன் சொல்லுகிறார், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, யோசுவாவை தேவன் தேற்றின காரியங்களை இந்த நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மையும் தேவன் தேற்றுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, முன்னேறி செல்வதற்கு தடையாய் தேங்கி நின்று கொண்டிருக்கீங்களா? எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்வேன், எப்படி தேவன் நடத்தப் போகிறார் என்று சொல்லி ஸ்டக்கான நிலைமையில் என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில் காணப்படுகிறீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
பயப்படாதே நான் என்று சொன்னேன்ல, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்து பயப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ, நிச்சயமாய் அந்த காரியத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். பலவீனத்தை குறித்து வேதனையோடு காணப்படுகிறாயோ, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் போதுமானவர். அவர் சர்வவல்லமையுள்ள கர்த்தர், மகிமையானவர், மகத்துவமானவர், உன்னதமானவர். நிச்சயமாய் உன்னை நடத்துவார். யோசுவோடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, மோசேயுடைய வேலைக்காரனை போல மோசே சொல்லுவதை எல்லாம் செய்து கொண்டு வந்தவன் தான் யோசுவா. மோசே ஆரம்பத்திலேயே பெரிய தலைவனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அறையப்பட்டவர். ஆனால் யோசுவா அப்படி அல்ல. மோசேயின் ஊழியக்காரனாக மோசே சொல்லுகின்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தவன். ஆனபடினால் ஜனங்கள் ஒரு ஊழியக்காரனை போலவும் ஒரு வேலைக்காரனை போலதான் அவனை பார்த்தார்கள். தேவன் மோசே மரித்த பின்பு ஒரு பெரிய தலைவனாக அந்த பெரிய கூட்டத்துக்கு தலைவனாய் அவனை ஏற்படுத்தினார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த தருணத்தில் அவன் கொஞ்சம் பயப்பட்டான். எப்படி இந்த ஜனத்தை நடத்தி செல்வது, எப்படி நடத்துவேன் என்று சொல்லி பயப்பட்ட போதுதான் ஆண்டவர் அவனை தேற்றி, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நிச்சயமா நான் உன்னோட கூட இருக்கிறத மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன்னை கொண்டு செய்வேன் என்று சொல்லி தேவன் அவனை தேற்றி நடத்தினார். அதன் மூலமாகவே அப்படியே தேவன் பெரிய காரியங்களை அவன் மூலமாய் தேவன் கட்டளையிட்டார். சூரியனையும் சந்திரனையும் அந்தந்த இடங்களில் நிறுத்தின கர்த்தர் அவனுடைய சொல் வார்த்தையை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அப்படி நிற்கும்படி செய்து ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் கட்டளையிட்டார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலைகளையும் பொறுப்பெடுக்கிறவர். நிச்சயமாய் தேவன் நன்மையான ஈவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியத்தை நேர்த்தியாய் செய்து நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை வழி நடத்துவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்தவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீர். ஆண்டவரை எந்நேரமும் எங்களை வழிநடத்தி ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் இம்மட்டி எங்களை நடத்தினீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை இப்படி சமூகத்தில் தாழ்த்துகிறோம்ப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. என் தேவன் எங்களை எப்போதும் உமக்கு முன்பாக நாங்கள் இருக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. என்னுடைய இந்த ஆண்டவரே குரல், ஆண்டவரே சத்தம், ஆண்டவரே அப்பா தேவர் பொறுப்பிடுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படியாய் ஒவ்வொரு நிமிடமும் நடத்துங்கப்பா. சத்துருவின் தந்திரங்களை உடைத்து போடுங்க. ஆண்டவரை நெற்றில்லாதபடினால் ஆண்டவரே நேரத்தில் லைவ் வீடியோ போட முடியாத சூழ்நிலைகள், ஆண்டவரே சத்துருவின் தந்திரங்களை உடைத்து போடுங்க. நம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. ஒவ்வொரு கிருபையினாலும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கவிதாஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மகளை ஆறுதல் படுத்துங்க. ஆண்டவரே, கங்கா சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். மகளை ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆறுமுகத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டனிக்காய் ஜெபிக்கிறோம். சசிகுமாருக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. சேகருக்காய் ஜெபிக்கிறோம். மகனை தூக்கி நிறுத்துங்கப்பா. உம்முடைய ஊழியங்களை ஆண்டவர் எந்த நிலைமையில் காணப்பட்டாலும் மகன் செய்யும்படியாய் கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவர் அருள் செல்வனுக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கிருபை மகனை தாங்கட்டும். ராபர்ட்டுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் பிள்ளை மகனை பொறுப்பிடுங்கப்பா. கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, காலேஜ் சீட்டுக்காக, ஆண்டவரே MBBS சீட்டுக்காக, இன்னும் மற்ற கவர்மெண்ட் சீட்டுக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் நன்மையான காரியங்களை செய்து முடிங்கப்பா. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி கொடுங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் என் தேவன் நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே,
கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே திருமண முறைவு நிமித்தமாய் ஆண்டவரே பிரிந்து வாழ்கின்ற பிள்ளைகளை என் தேவன் சேர்த்து வைங்கப்பா. ஆண்டவர் எல்லா கண்ணீரிலையும் ஆண்டவர் தேவன் ஆண்டவரை துடைத்து அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவர் வேதனையோடு விரக்தியோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொடுங்கப்பா. எல்லா பேக் பெயின் எல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவரே கிருபையினால் நிரப்புங்க அப்பா. ஸ்தோத்திரமுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும்ப்பா. ஆண்டவரே கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்கப்பா. ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே தங்களுடைய வியாதிகளை ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஆண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற கிருபைகளை பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுங்கப்பா. ஆண்டவரே ஊழியத்து ரட்சிப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்புகளாய் நடத்துங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வம் தூக்கி எடுத்து நடத்துங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. சத்துருவின் தந்திரங்களை உடைத்து போடுங்கப்பா. சத்துருவின் கட்டுகளினால் எல்லா பிலிசுனி கட்டுகளும் மாந்திரிய கட்டுகளினால் வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வன் தூக்கி எடுங்கப்பா. என் தேவர் எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுங்க. ஆண்டவரே சமாதானத்தால் நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறப்பா. டிப்ரெஷன் ஆண்டவரே சமாதான குறைவுகள் ஆண்டவர் மான குழப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆண்டவரை மாற்றி போடுங்க. எல்லா கிருபையினாலும் உடைய பிள்ளைகளையும் நிரப்புங்க. தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே தேவையெல்லாம் சந்திங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஒருபோதும் உடைய பிள்ளைகளை கைவிடாதீங்க. ஆறுதல் படுத்தி நடத்துங்கப்பா. ஆண்டவரே உடைய மகிமை உடைய பிள்ளைகளை நடத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே எல்லா கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவர் பேச முடியாமல் காணப்படுகிற சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே டியோவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொறுப்பிடுங்கப்பா. சித்தார்த்துக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்பிடுங்க. காதேசுக்காய் ஜெபிக்கிறோம். பொறுப்பிடுங்கப்பா. ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரை போல வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நடத்துங்கும்படிய சமூகத்தில் முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. பொறுப்படுத்துங்களுங்க. ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளுங்க. இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.